ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ராமாசாரி 2.0 என்கிற கன்னடம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்றில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோ அவரோட அம்மா அப்பா மற்றும் அக்காவோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு. இவர் வேலை தேடி பெங்களூருக்கு போகிறாரு. அங்கே ஒரு பேக்கரியில் வேலை பார்க்குறாரு. அதே சமயத்தில் பெங்களூரில் உள்ள ஒரு பொண்ணும் இவரை லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இவர் தங்கியிருக்கிற வீட்டோட ஓனர் படுத்த படுக்கையாக இருக்காரு. அவரோட பொண்ணுக்கும் கண்ணு தெரியாது. அதனால் அவரோட ஒய்ஃப் தான் அவங்களோட ஃபேமிலியை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் ஹீரோனி ஹீரோ கிட்ட பணம் இல்லாத காரணத்தினால அவங்களோட லவ்வை பிரேக்கப் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ ஹவுஸ் ஓனர் வீட்டில் இருக்கிற நகைகளை திருட பிளான் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோ அந்த நகைகளை திருடினாரா இல்லையா, கர்மானா என்ன, கடைசியாக ஹீரோவும் ஹீரோனியும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை தேஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் தேஜ், ராகவேந்திரா, விஜய் செந்தூர், சுவாதி, பிரபு சூர்யா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் உள்ள கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படத்தோட பிஜிஎம், சினிமோட்டோகிராஃபி ரெண்டுமே ஓகேவாக இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஸ்டோரி வெற்றி நடிப்பில் வெளியான ஜிவி படத்தை அப்படியே காப்பி பண்ண மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த படம் அந்த அளவுக்கு இல்லை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நார்மலான கமர்ஷியல் மூவி மாதிரி தான் இருக்குது. படத்தில் கர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்னுமே டீட்டெயில்டாக காட்டியிருக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைட் சீன் வரும், அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. படத்தில் உள்ள லவ் போர்ஷன் படத்துக்கு தேவையே இல்லை. படம் ரொம்ப போரிங்காக இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸும் அந்தளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஒரு பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் கலந்த ரொமான்டிக் ட்ராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்றில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.